शिरडिपुरवासिनं கருணாமூர்த்தி சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, பாபா இன்று உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், நானே உங்களை காப்பாற்ற வருகிறேன். நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். பாபா என்னிடம் என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் உங்களுக்கு யாருமே இல்லை என்று என்னிடம் அழுது புலம்புகிறீர்கள் அல்லவா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் நான் உன்னிடம் வர விரும்புகிறேன். இப்போதும் கூட நீ கேட்டதை உனக்கு கொடுத்து உன்னை சரியான வகையில் வழிநடத்த நான் வருகிறேன். நான் உன் ஆதரவாக இருக்கும்போது நீ கவலைப்பட ஒன்றுமில்லை. நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் பிரபஞ்சத்தின் தலைவனாக இருக்கும்போது நீ கவலைப்பட தேவையில்லை. நீ என்னை நினைத்தவுடன் உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன். நீ எந்த சிரமத்தையும் சந்திக்கும் போது அதை தீர்ப்பது உன் தந்தையான இந்த சாயப்பாவின் வேலை. எல்லாம் என்னுடன் இருக்கிறது என் தந்தையே. நான் உடனடியாக ஓடி வந்து உங்கள் வழியை நீக்குவேன். இதையெல்லாம் நடக்க வேண்டும். நீங்கள் என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஸ்ரீராமரின் போன்ற பாதுகாப்பாக இருக்கும். நான் இதை உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அல்லையா? நான் எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் ஏன் நம்பிக்கையை இழக்கிறீர்கள்? அதற்கான காரணமும் எனக்கு தெரியும். நீங்கள் எதிர்பார்க்கும் எதுவும் உங்களுக்கு நடக்கவில்லை. நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணாததால் தான் உங்கள் பொறுப்பை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கவும் எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்வேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் நடக்கும். எதுவும் திடீர்னு நடக்காது இல்லையா? அந்த நேரம் வரும்போது எல்லாம் சரியாக நடக்கும். எல்லாவற்றையும் சரி செய்து அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறது என் பொறுப்பு. உனக்கு காத்திருக்கு எல்லா சந்தோஷமான செய்திகளும் என் ஆசியுடன் உன் விருப்பப்படி நடக்கும். நீ எந்த நல்ல வேலையை தொடங்கினாலும் என் ஆசியுடன் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். இனி நீ நல்லா உணர்ந்தால் யாருக்கும் பயப்படாதே. தைரியமாக உன் வேலையை ஆரம்பி. உனக்கு பொருத்தமான தேவைகளை அனைத்தையும் நானே தருவேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீ எப்போதும் நல்லவனாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நான் உன்னுடன் இருப்பேன். நீ காத்திருக்கும் அனைத்துக்கும் ஒவ்வொன்றாக உனக்கு தருவேன். உன் எதிர்காலத்தில் நீ விரும்பும் அனைத்தையும் நிச்சயமாக பெறுவாய். நீ வளர்ச்சியின் பாதையை மட்டுமே பார்க்கிறாய். நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் யோசி. உன் எதிர்காலம் என்ன? மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம். அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உனக்கு தீங்கு செய்ய விரும்புவோருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறிவிடு. அவர்களிடம் அன்பாக இரு. யாராவது உன்னை பற்றி மோசமாக நினைத்தாலும் அது உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. நினைப்பவர்களையே தாக்கும். நீங்கள் அப்படி செய்தாலும் நீங்கள் அனைவருக்கும் நல்லவராக இருக்கிறீர்கள் என்று யாரும் உங்களை கூறப்போவதும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நான் அவர்களிடம் நல்லவராக இருக்க மட்டும் சொல்கிறேன். ஆனால் உங்கள் எல்லா சோதனைகளையும் இன்னல்களையும் அவர்களுடன் பகிர்ந்து மட்டும் கொள்ளாதீர்கள். உங்களுக்காக தங்கள் உயிரை கொடுப்பவர்களுடன், உங்களுக்கு உண்மையானவர்களுடன் மற்றும் உங்கள் மகிழ்ச்சியும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரை பற்றியும் மோசமாக நினைக்காது. அந்த நன்மை உங்களை உயர்ந்த மட்டத்தில் வைத்திருக்கும். இப்போது உங்களுக்கு நிதி சிக்கல்கள் இருப்பதை நான் அறிவேன். இப்போது அவற்றையெல்லாம் நீக்கி உங்கள் வாழ்க்கையை செல்வத்தாலும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுவது என் பொறுப்பு. நான் உன் பாவங்களை நீக்கி உனக்கு மகிழ்ச்சியை தருவேன். நீ செய்வது தவறு என்று யாராவது உன்னிடம் சொன்னால் அதை பற்றி யோசி. அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாதே. நீ யார் என்பதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகில் 4 வகையான மக்கள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 4 விதமான வழிகளில் பேசுகிறார்கள். யாராவது உன்னிடம் அப்படி பேசினால் அவர்கள் மீது கோபப்படாதே. உன் சொந்த வழியில் நீ போ. மற்ற அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. நான் அதை கவனித்துக் கொள்வேன். காலம் நிச்சயமாக அவர்களை கண்டிக்கும். என் குழந்தையே, நீ எந்த சிரமத்தையும் சந்திக்காமல் பார்த்துக் கொள்வேன். உன் தந்தை எப்போதும் உன்னுடன் இருப்பேன். உங்கள் பாபா உங்களுடன் இருப்பார். நீங்கள் அவருடன் இருந்தால் மலைகளை வெல்லும் தைரியம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? உங்கள் சாயியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு உங்கள் மனம் மிகவும் அமைதியானது குழந்தையே. இனி எதையும் பற்றி யோசிக்காதீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த அமைதி உங்களுக்கு வழங்குவது எனது பொறுப்பு. நீங்கள் நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம். இன்று பாபா தனது குழந்தைகளுக்கு தனது செய்தியை இப்படித்தான் தெரிவித்தார் என்று கூறினேன். இந்த செய்தியில் பாபா குழந்தைகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்பினார். யார் என்ன சொன்னாலும் அவர்களை பற்றி மோசமாக நினைக்காதீர்கள். அந்த வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தாதீர்கள்.
அவை யாரை பற்றியே எதுவாக இருந்தாலும் சரி, நன்றாக யோசித்து பாருங்கள். பாபா அவர்களிடம் காலம் பதில் சொல்லும் என்று சொல்கிறார். கூடுதலாக பாபா எப்போதும் தனது குழந்தைகளுடன் இருப்பார் என்றும் அவர்கள் விரும்பும் நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு தருவார் என்றும் கூறுகிறார். பாபா சொன்ன இன்னொரு விஷயம் இங்கே, நான் அவர்களை நல்லவர்களாக இருக்க சொல்லவில்லை, ஆனால் அது மட்டுமல்ல, உங்கள் எல்லா கஷ்டங்களையும் மகிழ்ச்சியையும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் கூறவில்லை. இந்த செய்தியில் பாபா ஒரு சிறிய எச்சரிக்கையை கூறினார். இது மிகவும் முக்கியமான செய்தி. கவனமாக இருங்கள். நீங்கள் என்ன சிரமங்களை அல்லது மகிழ்ச்சியை எதிர்கொண்டாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடோ அல்லது உறவுகளோடோ மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் அந்த கடினமான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் அவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நிச்சயமாக யாரும் யாருடனும் கடைசி வரைக்கும் வரமாட்டார்கள். சாய் மட்டுமே, இறைவன் பாதம் மட்டுமே உங்களுக்கு தஞ்சம்.